أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இரண்டு முக்கிய அருட்கொடையை பற்றி நமக்கு குறிப்பிடுகிற பொழுது, நிஅமத்தானி மக்பூனுன் அன்ஹுமா கஸீரு மினன் நாஸ், இறைவனுடைய இரண்டு அருட்கொடைகள் இருக்கிறது. அந்த இரண்டு அருட்கொடைகளை விட்டு பெரும்பான்மையான மக்கள் கவனமற்று இருக்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராகு, ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த இரண்டு அருட்கொடைகளையும் பெறக்கூடிய ஒரு பருவம் என்றால் அது மனிதனுடைய வாழ்வில் இளமை பருவமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் முதிய பருவத்திலே ஓய்வு இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் இருக்காது. இளமை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியிலே மனிதனிடத்திலே உழைப்பதற்கான ஆற்றல் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் பாரத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டு ஓடி உழைப்பான். ஆனால் அவரிடத்திலே பெரும்பாலும் ஓய்வு இருக்காது. இப்படி இந்த இரண்டு அருட்கொடைகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு
பருவம் என்றால் அது இளமை பருவமாகத்தான் இருக்கிறது. இந்த இளமை பருவம் தான் மனிதனுடைய வாழ்விலேயே பலம் பொருந்திய ஆற்றல் மிகுந்த பருவம் என்பதையும் இறைவன் திருமறை குர்ஆனிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னும் இந்த இளமையினுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, சுவனவாதிகள் அனைவருமே இளமையோடு தான் இருப்பார்கள். மை யதுகுலுல் ஜன்னா இன்ஆமு, சுவனத்தில் நுழைபவர்கள் இறைவன் தருகின்ற அந்த இன்பத்திலே இருப்பார்கள். அந்த இன்பம் முடிவுறாது, அவர்களுடைய ஆடைகள் இற்று போகாது. வலா யஃப்னா ஷபாபுஹு, அவர்களுடைய இளமையும் அழிந்து போகாது. அழிந்து போகாத ஒரு இளமை பருவத்தில் தான் சுவனவாதிகள் இருப்பார்கள். அவர்களுடைய இளமைக்கு முடிவு வராது, முதுமை வராது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்முடைய முழுமையான மகிழ்ச்சியும் மனிதனுடைய விருப்பமுமே இளமை பருவத்தில் தான் இருக்கிறது. இன்னும் நம்ம இளமையாகவே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு மனிதர்களும் விரும்புகிறார்கள். அப்ப இத்தகைய இறைவன் சிறப்பித்து சிலாகித்து சொல்லுகின்ற இந்த இளமை பருவம், அதிகமான சிறப்புகளை வழங்கக்கூடிய இந்த இளமை பருவம் என்பது, அதை பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், இளைஞர்களிடத்தில் ஆற்றல் இருக்கும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு விட்டான். அவர்களிடத்திலே பலம் இருக்கும் என்பதை இறைவன் குறிப்பிட்டு விட்டான். அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அவர்களிடத்திலே செயலாற்றுகின்ற திறன் இருக்கும். அதனால் தான் ஒவ்வொரு அந்த நாட்டவரும் தங்களுடைய நாட்டின் இளைஞர்களின் மீது அதிகம் கவனம் இருப்பார்கள். இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள் என்று குறிப்பிடுவார்கள். அவர்களிடத்திலே செயலாற்றுகின்ற திறனும் ஆற்றலும் பலமும் இருக்கும். ஒரு இளைஞனிடத்தில் இது மட்டும் இருந்தால் போதுமா என்று கேட்டால் போதாது. இறைவன் சிறப்பித்து சொல்லக்கூடிய இளைஞர்கள், திருமறை குர்ஆனிலே பல்வேறு இளைஞர்களை பற்றி இறைவன் பேசுகிறான். அவர்களிடத்திலே செயலாற்றுகின்ற திறன் மட்டும் இருக்கவில்லை. செயலாற்றுகின்ற திறன் எல்லா இளைஞர்களிடத்திலும் இருக்கும், அது மட்டும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. இறைவன் சிறப்பித்து சொல்லக்கூடிய இளைஞர்கள் செயலாற்றுகின்ற திறனோடு உடல் பலத்தோடு பக்குவத்தையும் பெற்றிருந்தார்கள். அவர்களிடத்திலே வேகம் மட்டும் இருக்கவில்லை, விவேகமும் இருந்திருக்கிறது என்பதைத்தான் நாம நம்முடைய திருமறை குர்ஆனுடைய வரலாறில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. பல இளைஞர்களை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் முன்மாதிரியாக நமக்கு குறிப்பிடுகிறான். அவர்களுடைய பருவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அவர்கள் இளமை பருவத்தில் இருந்தார்கள், தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கினார்கள் என்பதை இறைவன் பேசுகிறான். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைத்தது இளமை பருவத்தில் தான் என்பதை இறைவன் குறிப்பிடுகிறான். மூசா நபி அவர்கள் இறைவன் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக ஹித்ர் என்கின்ற நல்லடியாரிடத்தில் செல்ல சொல்லுகிறான். அவர் அப்போது அந்த பயணத்தை மேற்கொண்ட பொழுது மூசா நபி அவர்கள் தனக்கு உறுதுணையாக அழைத்து சென்றவர் ஒரு இளைஞராக இருந்திருக்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக குகையிலே போய் தஞ்சமடைந்த குகைவாசிகள் இளைஞர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி திருமறை குர்ஆன் முழுவதிலேயும் நமக்கு பல முன்னுதாரணங்களாக முன்மாதிரிகளாக இறைவனால் பேசப்படுகின்ற இளைஞர்கள் அனைவருமே செயலாற்றுகின்ற திறன் உடையவர்களாக மட்டும் இல்லை, அவர்கள் எந்த விஷயத்திலே தங்களுடைய திறனை பயன்படுத்த வேண்டும் என்ற இலக்கை அறிந்தவர்களாக இருந்தார்கள். நம்முடைய பலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற பக்குவத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் இறைவன் தந்திருக்கின்ற இளமை என்கின்ற இந்த அருட்கொடையை எதில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தெளிவை பெற்றவர்களாக அந்த இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் திருமறை குர்ஆனுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு இளைஞன் அப்போதுதான் சிறப்பை பெற முடியும். வெறுமனே செயலாற்றுகின்ற திறன் மட்டும் இளைஞனிடத்தில் இருந்தால் எதையும் செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர எதை செய்ய வேண்டும் என்கின்ற தேர்வு செய்கின்ற பக்குவம் இருக்காது. எல்லாத்தையும் செய்ய முடியும்னா கெட்டதையும் செய்பவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு பல இளைஞர்களை அப்படித்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. செயலாற்றுகின்ற திறன் இருக்கிறது, பலம் இருக்கிறது, வேகம் இருக்கிறது. அந்த திறனை இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த ஆற்றலை எந்த விஷயத்திலே பயன்படுத்துகிறார்கள்? பல தவறான விஷயங்களிலே, பாவமான விஷயங்களிலே, மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களிலே, கேளிக்கைகளிலே, கூத்துக்களிலே,
நன்றி மறந்தவர்களாக இன்றைக்கு பல இளைஞர்கள் செயல்படுவதை பார்க்கிறோம். அப்ப இளைஞர்களுக்கு தேவை இந்த ஆற்றல் மட்டுமல்ல, ஆற்றலை பெற்றிருக்கின்ற அந்த இளைஞர்கள் இந்த ஆற்றலின் மூலமாக நாம் எதை செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவை பெற்றவர்களாகவும் பக்குவத்தை அடைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களை பாருங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அவர்கள் எதை சுற்றி செயல்படுகிறார்கள்? தாங்கள் தங்களுடைய செயல்பாட்டை எதை நோக்கி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிவு இல்லாதவர்களாக அவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களை சுற்றியும் செல்போனை சுற்றியும் தான் இளைஞர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதுதான் தங்களுடைய உலகம் என்று வாழ்ந்து வருகிறார்கள். சமூக ஊடகங்களும் சினிமாக்களும் எதை அவர்களுக்கு பிம்பமாக காட்டுகிறதோ அதை நோக்கித்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தங்களை சுற்றி உள்ள பெற்றோர்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு தெரிவது கிடையாது. தங்களை சுற்றி உள்ள மக்களுடைய சிரமங்கள் அவர்களுக்கு புரிவது கிடையாது. எதை என்ன நாம் செய்கிறோம், இதனால் என்ன பயன் என்பதை அவர்கள் உணர்வது கிடையாது. இன்றைக்கு அவர்கள் எப்படி முடிவைத்துக் கொள்ள வேண்டும் சமூக ஊடகங்கள் தீர்மானிக்கிறது. எதை உடுத்த வேண்டும் சினிமா படங்கள் தீர்மானிக்கிறது. அவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த சினிமா துறையினும் சமூக ஊடகங்களும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற பக்கங்களும் அதில் வெளியிடப்படுகின்ற வீடியோக்களும் தான் தீர்மானிக்கிறது. இப்படி இந்த சமூக ஊடகங்களை சுற்றி வாழக்கூடிய இளைஞர்கள், அதனுடைய தாக்கத்தை பெறுகின்ற இளைஞர்கள் அதை நோக்கியே தங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இளைஞர்களுடைய பலருடைய இலக்கு என்னவாக இருக்குது? ஒரு ஐபோன் ஒன்று வாங்கணும், நல்ல விலை உயர்ந்த ஒரு போன் வாங்கணும். தகப்பனார் கூலி வேலை பார்ப்பவராக இருப்பார். பெற்றோர் வீட்டிலே கஷ்டப்படுவார்கள், பொருளாதார சிரமம் அவர்களுக்கு இருக்கும். இவனை படிக்க வைப்பதற்கு பெரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைப்பார்கள். என்னுடைய பிள்ளை படித்து முன்னேறி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்கின்ற கனவோடு அவர்கள் வாழ்ந்து வருவார்கள். என் பிள்ளை ஒழுக்கம் உள்ளவனாக இந்த சமூகத்தில் வளம் பெற வேண்டும் என்கின்ற கனவோடு அவர்கள் வாழ்ந்து வருவார்கள். நல்ல பிள்ளை என்கின்ற பெயரை என் பிள்ளை, என் மகன், என் மகள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாழ்ந்து வருவார்கள். ஆனால் இவனுடைய நோக்கம் எல்லாம் எதை நோக்கி இருக்கும்? நல்ல விலை உயர்ந்த ஒரு போனை வாங்கணும். எப்படி வாங்குறது? காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பான், ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பான், இவனிடத்துல காசு இருக்காது. தகப்பனார்ட்ட அல்லது தாயார்ட்ட விடாப்பிடியாக நிற்பது. இதை நீங்க வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். ஐபோன் வைத்துக் கொள்வதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமாக இன்றைக்கு பல இளைஞர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். புல்லட்டும் கேடிஎம் டியூக் போன்ற பைக்குகளையும் வாங்குவதுதான் தங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. பெற்றோர் என்னுடைய தகப்பனார் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறாரே, அந்த உழைப்பை உறிஞ்சுகிற இடத்தில் நான் இருக்கிறேனே, அதை பற்றி கவலை இல்லை. பெற்றோருடைய வாழ்வியலை பற்றி கவலை இல்லை, தன்னுடைய நிலையை பற்றி கவலை இல்லை. இதை வாங்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு சினிமா நடிகர்களும் சினிமாக்கள்ல காட்டப்படுகின்ற காட்சிகளும் சமூக ஊடகங்கள்ல காட்டப்படுகிற காட்சிகளும் அதுபோல நம்முடைய செயல்பாடை நாம அமைத்துக் கொள்வதனால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? இளைஞர்கள் யோசிக்கிறார்களா? இது நல்லதா கெட்டதா யோசிக்கிறார்களா? இது சரியானதா தவறானதா அதை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை பெற்றவர்களாக இருக்கிறார்களா? அந்த தெளிவை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா? காதல் காமம் என்கின்ற கேளிக்கைகளிலேயும் களியாட்டங்களிலேயும் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு பல இளைஞர்கள் ஒழுக்க கேட்டை நோக்கி செல்வதை பார்க்கிறோம். அப்போ வெறுமனே செயலாற்றுகின்ற திறனை மட்டும் நம்பி இளைஞர்கள் இருக்கக்கூடாது. அதை மட்டும் இருந்தால் எதையும் செய்து விடலாம் என்று தீய காரியங்களை கூட அவர்கள் வேகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒரு இளைஞர்களுக்கு நம்முடைய இலக்கு என்ன என்கின்ற தெளிவு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள், சஹாபாக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அபிசீனியா என்கின்ற ஒரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே மக்காவிலே மிகப்பெரிய பிரச்சனைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான துன்பங்களும் அடி உதைகளும் அடிக்கப்படுகிறார்கள், கடுமையான துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த சூழலில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இளைஞர்களை நஜ்ஜாஷி என்கின்ற மன்னரிடத்துல அபிசீனியாவிற்கு சென்று நீங்கள் அடைக்கலம் தேடுங்கள்னு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போறாங்க. இவர்கள் போன தகவல் அறிந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அவங்க ஒரு 2 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. எதற்காக அனுப்பி வைக்கிறாங்கன்னா, அவங்கள அங்கு சென்ற இளைஞர்களை மீண்டும் நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய ஊருக்கு, மக்காவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். அவர்கள் அங்கே சென்றால் அவர்கள் பலம் பெற்றவர்களாக மாறி விடுவார்கள். அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அவர்களை உடனே அழைத்து வந்து விட வேண்டும் என்று 2 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி போற 2 பேரும் நஜ்ஜாஷி மன்னர் இடத்துல போய் இவர்களை பற்றி பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்கன்னா, சில முட்டாள் இளைஞர்கள் உங்களுடைய ஊருக்கு மதம் மாறி வந்திருக்கிறார்கள். எங்களுடைய வழிமுறைகளை, எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் விட்டு புறக்கணித்து வந்திருக்கிறார்கள் என்று அந்த நஜ்ஜாஷி மன்னர் இடத்துல சொல்றாங்க. இதுல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, முட்டாள் இளைஞர்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய பார்வையிலே சரியான பாதையை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய இந்த சஹாபாக்கள் இளைஞர்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை முட்டாள் இளைஞர்கள் அப்படின்னு வசைபாடுறாங்க. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இதே நிலை இளைஞர்களுக்கு மத்தியிலேயும் இருப்பதை பார்க்கலாம். இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு தவறை செய்கிறார்கள் என்றால், மது ஒரு போதை பொருளை அருந்துகிறார்கள் என்றால், சிகரெட்டு குடிக்கிறாங்கன்னா, அல்லது இன்ன பிற தங்களுக்கு எந்த விதத்திலையும் பயன் தராத கேடு தரக்கூடிய மார்க்கத்துக்கு புறம்பான செயல்களை செய்யறாங்கன்னா, அதுல ஒருத்த மட்டும் ஒதுங்கி இருந்தான்னு வைங்க, அந்த செட்டுல ஒருத்த மட்டும் அதை தவிர்த்து கொண்டு இருக்கிறான், அதை வேணாம்னு இருக்கிறான்னு வைங்களேன், அவன் தான் முட்டாள்ங்கிற மாதிரி அவன் பார்ப்பான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியலங்கிற மாதிரி பார்ப்பான். அவனுக்கு பழம்னு ஒரு பேரை வைப்பான். அவனை பல பட்ட பேர்களின் சொல்லி அழைத்து இவன் உலகம் அறியாதவன் என்று கூறி அவனுடைய ரோஷத்தை தூண்டுவதன் மூலமாக அவனையும் பாவத்துக்கு இழுக்க பார்ப்பான். இதே காரியத்தை தான் இன்னைக்கு அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் செய்யறாங்க. முஸ்லிம்களாக மாறி தங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக அமைத்துக் கொண்ட அந்த இளைஞர்களை பார்த்து மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொல்றாங்க, அவர்கள் முட்டாள்கள். ஏன்னா முட்டாள்னு சொல்லும் பொழுது ரோஷம் தூண்டப்படும், அதன் மூலமாவது வந்துருவாங்களாங்கிறதுக்காக முட்டாள்கள் பயன்படுத்துறாங்க. இப்படி பயன்படுத்தி நஜ்ஜாஷி மன்னரிடத்துல முஸ்லிம் இளைஞர்களை பற்றி சொன்ன உடனே நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லிம் இளைஞர்களை அழைத்து விசாரிக்கிறார். ஆனால் இவர்களுடைய உறுதிப்பாட்டை பாருங்கள். எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்கின்ற தெளிவை இவர்களிடத்தில் இருப்பதை நம்மால் இந்த இவர்களுடைய வார்த்தைகளில் இருந்து அறிந்து கொள்ளலாம். உலகமே ஒரு பாவத்தை நோக்கி அழைக்கின்ற காரணத்தினால் அந்த பாவத்தில் நாம் விழ வேண்டும் என்பது இல்லை. இன்றைக்கு உலகமே இன்றைய காலகட்டத்திலே சமூக ஊடகங்களின் வாயிலாக, சினிமா படங்களின் வாயிலாக தவறுகளை நோக்கி, ஒழுக்க கேடுகளை நோக்கி, போதை பழக்க வழக்கங்களை நோக்கி, காதல் காம களியாட்டங்களை நோக்கி இளைஞர்களை ஒரு கூட்டம் இந்த உலகம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் அழைப்பதினால் அதுதான் சரி என்று இன்றைக்கு இளைஞர்கள் நினைத்து அதை ஒரு தவறாகவே கருதாமல் எல்லோரும் செய்கிறார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று போய் விழுந்தார்கள். ஆனால் இந்த சஹாபாக்கள் ஒட்டுமொத்த மக்களும் தங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தாலும், தங்களை முட்டாள் என்று வசைபாடினாலும், தாங்கள் சரியான பாதையிலே செல்லுகின்ற பொழுது தவறிலே இருப்பவர்கள் தங்களை முட்டாள்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாமல் அல்லாஹுடைய பாதையில் இருப்பதை இவர்கள் முட்டாள்கள் என்று சொல்வார்கள் என்றால் அல்லாஹுக்கு தெரியும் யார் அறிவாளி யார் முட்டாள் என்று. இந்த கெட்டதை செய்யக்கூடியவர்கள் முட்டாள் என்று சொன்னதினால் நாங்கள் முட்டாளாகிவிட மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்து நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே வந்து அவர்கள் பேசுகிறார்கள். ஐயுஹல் மலிக், அரசரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை கால மக்களாக இருந்தோம். அறியாமை கால சமூகம் என்றால் என்ன தெரியுமா? நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். வ நஅகுலுல் மைத்தா, இறந்த செத்த பிராணிகளை நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். வ நஅத்தில் ஃபவாஹிஷ், அருவருக்கத்தக்க காரியங்களை நாங்கள் செய்து வந்தோம். வ நக்தஉல் அர்ஹாம், உறவுகளை முறித்து வாழ்ந்து வந்தோம். வ நுஸீஉல் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கேடு செய்து கொண்டிருந்தோம். இப்படி பல்வேறு காரியங்களை நாங்கள்
பாவங்கள் செய்து கொண்டிருந்தோம், பல தீமைகளை செய்து கொண்டிருந்தோம். எங்களில் வலியவர், பலமானவர் எளியவரை நசுக்கிக் கொண்டிருந்தார். இப்படி மனித தன்மைக்கு எதிரான, அறிவுக்கு மாற்றமான பல காரியங்களை நாங்கள் செய்ததினால் அறியாமை கால சமூகம் என்ற பெயரை நாங்கள் எடுத்திருந்தோம். இதே நிலையில் எங்களுடைய வாழ்க்கை போனது. இப்படி ஒழுக்க கேட்டிலேயே எங்களுடைய சூழல் சென்று கொண்டிருந்தது. எங்களுடைய வாழ்நாள் காலம் எல்லாம் இந்த பாவத்திலேயே திளைத்துக் கொண்டிருந்தது. அப்போதே அல்லாஹ் எங்களிலிருந்து ஒரு மனிதரை இறை தூதராக நியமித்தான். அவர் நல்லவர் என்பதை நாங்கள் இதற்கு முன்பே அறிந்திருந்தோம். அவர் உண்மையாளர் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவத்தை நோக்கி அவர் எங்களை அழைத்தார். நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் எந்த கற்சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோமோ அதை விட்டு விலகிவிட வேண்டும் என்று எங்களை அவர் அழைத்தார். உண்மை பேச வேண்டும் என்று கட்டளையிட்டார். அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். உறவுகளை இணைத்து வாழ வேண்டும் என்று சொன்னார். அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். தப்பான பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஒழுக்கக்கேடான காரியங்களை விட்டு எங்களை தடுத்தார். பொய் சத்தியத்தை விட்டு எங்களை தடுத்தார். அனாதைகளின் சொத்துக்களை அபகரிப்பதை விட்டு எங்களை தடுத்தார். அபலை பெண்களின் மீது அவதூறு சொல்வதை விட்டு எங்களை தடுத்தார். எங்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார், ஜக்காத்தை கற்றுக் கொடுத்தார், நோன்பை கற்றுக் கொடுத்தார். இப்படி எங்களுடைய வாழ்வையே அவர் புரட்டி போட்டார். அதனால் அவரை நாங்கள் பின்பற்றினோம், நம்பினோம் என்று தங்களுக்கு கிடைத்த மாற்றங்களை அந்த இளைஞர்கள் பட்டியலிடுகிறார்கள். எப்படியான ஒழுக்க கேட்டிலே, ஒழுக்க வீழ்ச்சியிலே நாங்கள் வீழ்ந்து கிடந்தோம். கேளிக்கைகளிலேயும் கூத்துக்களிலேயும் அருவருக்கத்தக்க காரியங்களிலேயும் எங்களுடைய வாழ்க்கையை மூழ்கி கொண்டிருந்தது. மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட செயல்களில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். எங்களிடத்திலே மாற்றத்தை இந்த தூதர் கொண்டு வந்தார். இந்த தூதர் எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டார் என்று அந்த மாற்றங்களை சஹாபாக்களான அந்த இளைஞர்கள் நஜ்ஜாஷி மன்னர் இடத்துல பட்டியல் போடுறாங்க. யோசித்து பாருங்கள், எப்படி இருந்த இளைஞர்கள். அன்றைக்கு அவர்களுக்கு தீமை செய்வதற்கும் பாவம் செய்வதற்கும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தார்களா? எல்லா வாய்ப்பும் இருந்தது. அன்றைக்கு போதையிலே திளைத்தவர்களை போன்று பார்க்க முடியாது. அவர்கள் சேமித்து வைத்திருந்த மது பீப்பாய்களை போட்டு உடைத்தால் மதீனத்து வீதிகள் எல்லாம் மது ஆறுகளாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மதுவில் மூழ்கியவர்களாக, போதை பழக்கத்தில் மூழ்கியவர்களாக அன்றைக்கு மக்கள் இருந்தார்கள். விபச்சாரத்திலேயும் ஒழுக்க கேட்டிலேயும் திளைத்தவர்களாக இருந்தார்கள். கேளிக்கைகளிலேயும் கூத்துக்களிலேயும் அவர்கள் மூழ்கியவர்களாக இருந்தார்கள். இப்படியான எல்லா விதமான பாவங்களும் நிரம்பியிருந்த அந்த காலகட்டத்தில் தான் இது நம்முடைய ஆற்றலை செலவழிக்க வேண்டிய இடம் இல்லை, இது நாம் செல்ல வேண்டிய பாதை இல்லை. இறைவன் நமக்கு இளமை என்கின்ற ஆற்றலை தந்திருக்கிறான் என்றால் இதை நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும். அந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய இடம் இந்த பாவ காரியங்கள் அல்ல என்று தாங்கள் செல்ல வேண்டிய பாதையை, இலக்கை சரியாக தீர்மானித்து அவர்கள் பயணிப்பவர்களாக அந்த சஹாபாக்கள் இளைஞர்கள் இருந்தார்கள். இன்றைய இளைஞர்களிடத்தில் இப்படியான ஒரு இலக்கை தீர்மானிக்கின்ற பக்குவம் இருக்க வேண்டும். எங்களால் முடியும் என்பதனால் செய்வது அறிவுடைமை கிடையாது. எல்லாத்தாலும் செய்ய முடியும். ஒரு இளைஞரிடத்தில் ஆற்றல் இருக்கிறது என்றால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு அறிவு தேவையில்லை, சிந்தனை தேவையில்லை, பகுத்தறிவு தேவையில்லை. மிருகமாக இருந்து விட்டு போய்விடலாம். ஏனென்றால் மிருகத்திற்கு நல்லது கெட்டது என்பது இல்லை. நமக்கு செயலாற்ற ஆற்றல் இருக்கின்ற பொழுது அந்த ஆற்றலை எதில் நாம் பயன்படுத்துகிறோம்? நல்லதற்கு பயன்படுத்துகிறோமா, கெட்டதற்கு பயன்படுத்துகிறோமா? உலகமே சேர்ந்து ஒரு கெட்டதை நல்லது போல காண்பித்தாலும், அந்த கெட்டது என்று உணராமல் செய்தாலும் அதை நோக்கி போவது என்னுடைய வேலை அல்ல. என்னுடைய இலக்கை சரியாக தீர்மானிப்பதுதான் ஒரு அறிவுள்ள ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கான எடுத்துக்காட்டு என்பதை இலக்கை நிர்ணயித்து பயணிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்க வேண்டும். இப்படியான இளைஞர்களை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்குனாங்கன்னா, அன்றைய காலத்தில் அந்த இளைஞர்கள் இவ்வாறு உருவாவதற்கு இரண்டு விஷயங்கள் இருந்தது. ஒண்ணு, அந்த இளைஞர்கள் அறிவுரையை கேட்பவர்களாக இருந்தாங்க. பெரியவர்கள் அறிவுரை சொல்லுகின்ற பொழுது நல்ல அணுகுமுறையோடு சொல்பவர்களாக இருந்தாங்க.
இந்த இரண்டு விஷயமும் தான் இளைஞர்களை நல்வழியை நோக்கி திருப்பியது. அவர்களுடைய இலக்கை சரியாக அமைப்பதற்கு சரியான வழியை காட்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு 20 இளைஞர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தங்கி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்துல அறிவுரை பெறாங்க. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹுடைய தூதர் அவர்களை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் 20 நாட்கள் தங்குறாங்க. பல இளைஞர்கள் 20 நாட்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல தங்கி அறிவுரைகளை கேட்டு பெறுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, அறிவுரைகளை இன்றைக்கு கேட்கின்ற பழக்கமே இளைஞர்களிடத்தில் கிடையாது. அறிவுரைகளை ஒருவர் சொல்லுகிறார் என்றாலே அவருக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறான், பூமர் அங்கிள் சொல்லி. இளைஞர்களுக்கு போய் நீங்க அறிவுரை சொல்றீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு பட்ட பேரை சுட்டி கொடுக்கிறான். அறிவுரையை கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும் என்கின்ற பழக்கமே இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் தொலைந்து போயிருப்பதை பார்க்கிறோம். இதுதான் மிகப்பெரிய சிக்கலில் இன்றைக்கு இளைஞர்களை அழைத்து செல்கிறது. சிந்திக்க விடாமல் இன்றைக்கு உலகம் அழைத்து செல்லுகின்ற தவறான பாதைகளை சிந்திக்க விடாமல் திரை போடுகின்ற ஒரு மிகப்பெரிய அம்சமாக அறிவுரை கேட்பதை அவர்கள் புறக்கணிப்பதுதான் இருக்கிறது. முதல் அறிவுரைகளை கேட்கணும், நாம் அதை செய்யணுங்கிறது இரண்டாவது. கேட்க வேண்டும். கேட்டால்தான் நாம் நடப்பது நல்லதா கெட்டதா, நாம் செல்லக்கூடிய பாதை சரியா தப்பா என்பதை என்ற புரிதலே அறிவுரைகளின் மூலமாகத்தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்விடத்துல அந்த இளைஞர்கள் அறிவுரைகளை பெற்றார்கள். தங்கி இருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் அந்த இளைஞர்கள் பதிவு செய்யறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரஃபீகா, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்களிடத்திலே ஒரு நண்பனை போலவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் எங்களை அணுகினார்கள். அறிவுரை சொல்லக்கூடியவங்களும் எப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பெரியவர், வயதில் மூத்தவங்க, அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நல்ல அணுகுமுறையை கடைபிடிச்சிருக்கிறாங்க, அன்போடு அணுகி இருக்கிறாங்க, அவர்களை கோபத்தோடு அணுகவில்லை என்பதையும் இதிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்தில் கலந்து இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு வலது பக்கத்துல இளைஞர் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இடது பக்கத்துல பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை அருந்தி விட்டு மீதம் இருக்கக்கூடியதை இப்போ ரசூலுல்லாஹ் வலது பக்கத்தை ரசூலுல்லாஹ் எப்போதும் முற்படுத்துவாங்க, வலதுல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்ப இங்க சின்ன வயசுக்காரர் இருக்கிறாரு, இங்க பெரிய பெரிய அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையை பாருங்க. சின்ன வயசு தானே, அலட்சியம் பண்ணல. இவன்ட்ட என்ன கேட்டுக்கிட்டு, நம்ம ஆட்சியே நம்ம கையில இருக்கு, இவர்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு, ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்கல. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ அனுமதி தந்தால் நான் இவரிடத்தில் இதை கொடுக்கிறேன்கிறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பரக்கத்தை நான் இழக்க விரும்பவில்லை, என்னிடத்திலே கொடுங்கிறார். ரசூலுல்லாஹ் சரின்னு கொடுக்கவும் செய்யறாங்க. இந்த இடத்துல ஒரு இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அவரை சரியான முறையில் அணுகாம, கோபத்தோடு அவரை ஆத்திரத்தோடு அணுகக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. ஆட்சியே தன் பக்கம் இருந்தாலும் நீ உன்கிட்ட என்ன கேட்கிறதுன்னு பார்க்கல, அவரிடத்துல அனுமதி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த அணுகுமுறையும் அறிவுரை கேட்க வேண்டும் என்கின்ற இளைஞர்களிடத்தில் இருந்த தன்மையும் தான் ஒரு மாற்றத்தை நோக்கி இளைஞர்களை அன்று வழி நடத்தியது. அதுதான் இன்றைய இளைஞர்கள் சரியான வழியில் நடப்பதற்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலிலே நிழல் பெறக்கூடியவர்களில் ஒரு சாரார் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, தன்னுடைய இறை வழிபாட்டிலேயே தன் இளமையை கழித்த இளைஞர் இறைவனுடைய அர்ஷி நிழலிலே இடம்பெறுவார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அதுதான் ஒவ்வொரு இளைஞனுடைய இலக்காக இருக்க வேண்டும். உலகம் ஒரு பாவத்தை சரி என்பதை போல எல்லோரும் சகஜமாக செய்வதனால் அது சரியாகி விடாது, அது நன்மையாகி விடாது. அதை தவறு என்று உணர்ந்து நாம் சரியான பாதையிலே, ஒரு முஸ்லிம் ஒன்றுடைய இலக்கு சுவனத்தை அடைவதுதான், ஒரு முஸ்லிம் இளைஞனுடைய இலக்கு அர்ஷி நிழலை பெறுவதுதான் என்ற இலக்கை சரியாக நிர்ணயித்து பயணிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து உலகையே உலுக்கிய ஒரு சம்பவமாக இருக்கிறது.
அனைத்து தரப்பு மக்களையும் மிகப்பெரிய கவலையிலேயே ஆழ்த்தியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த விமானத்தில் பயணித்த விமான ஓட்டிகள், விமான ஊழியர்கள் உட்பட 250க்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் அந்த விமானம் சென்று மோதிய மருத்துவ கல்லூரி விடுதியில் இருந்தவர்களும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. பொதுவாக விபத்து என்பது அது எதர்ச்சையாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். விபத்து என்பது இது போன்ற எதர்ச்சையாக எப்போதாவது நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அதிலேயும் விமான விபத்து என்பது மற்ற வாகன விபத்தை விட மிக 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 குறைந்த சதவீதத்தில் தான் இவ்வளவு காலத்தில் நடந்திருக்கிறது என்பதையும் தெரிவிக்கிறார்கள். மற்ற வாகனங்கள்ல நடக்கக்கூடிய விபத்தை விட விமான விபத்து என்பது மிக குறைவாக அரிதாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதையும் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இது விபத்து எதர்ச்சையாக நடக்கக்கூடியது, விபத்துக்கு காரணம் நாம தேட முடியாது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இது முழுக்க முழுக்க அலட்சியத்தின் விளைவாக நடைபெற்றிருக்கிறது என்பதையும் இதுல நாம சேர்த்து கவனிக்கக்கூடிய வகையில இந்த விமானத்தின் வரலாறு காட்டுகிறது. இப்போது விபத்திற்குள்ளான விமானம் என்பது போயிங் 787 என்ற மாடல் விமானம் தான் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விமானம் கடந்த சில மாதங்கள்லயே உலக அளவுல, இந்திய அளவுல மட்டும் இல்ல, உலக அளவுல இந்த மாடல் விமானம், பல்வேறு ஏர்லைன்ஸ் மூலமாக ஓடக்கூடிய இந்த விமானம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்திருக்கிறது என்பதை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த மாடல் விமானத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இதனுடைய நிறுவனமாக இருக்கிற ஏர் இந்தியா நிறுவனம் அது பல காலமாக அதனுடைய தரம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு தான் வருகிறது. அதனுடைய பாதுகாப்பு அம்சம் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் வருகிறது. அது அரசுடைமையாக இருந்தது, தற்போது அதை தனியார்மயமாக ஆக்கிவிட்டார்கள். அப்ப இப்படி இந்த ஏர் இந்தியாவுடைய பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கடந்த டிசம்பர் மாதம் இதே ஏர் இந்தியா விமானம் டெல்லியிலிருந்து புறப்படுகிறது. புறப்பட்ட அந்த விமானத்துல கோளாறு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அதை தரை இறக்குவதற்கு 28 மணி நேரங்கள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு பாதுகாப்பாக தரை இறக்கப்படுகிறது. அப்ப இதுல எந்த உயிர் சேதமும் இல்லை. ஆனால் இப்படியான சிக்கல்கள் தொடர்ச்சியாக இந்த விமானத்தில் இருந்துகிட்டு இருக்குது என்பதை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர் இந்தியாவுல இந்த விமானம், இந்த ட்ரீம் லைனர் என்ற மாடலை கொண்டிருக்கிற இந்த விமானம் 2015 2024 வரைக்குமே 32 மேஜர் ஆக்சிடென்ட்களை, மேஜர் விபத்துகளை இது சந்தித்திருக்கிறது. அதே போல கடந்த 14 மாதங்கள்ல இந்த விமானம் அறிமுகம் செய்யப்பட்டு 14 மாதங்களில் மட்டும் 136 சிறிய சிறிய பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கிறது என்று தெரிவிக்கிறார். அப்ப தொடர்ச்சியாக இந்த ஏர் இந்தியா நிறுவனமும் சரி, இந்த போயிங் 787 ட்ரீம் லைனர் என்கின்ற இந்த விமானமும் சரி, தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களை, பாதுகாப்பு கேள்விக்குறிகளை சந்தித்திருக்கிறது என்பதை செய்தி ஊடகங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. அப்ப முதலில் ஒரு ஆட்சியாளர்கள் என்பவர்கள் மக்களுக்கான ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும். மக்களுக்கான ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு முறை ஆரம்பத்தில் முதல் தடவை ஒரு கோளாறு, ஒரு பிரச்சனை, பாதுகாப்பு குறைபாடு என்று வருகிற பொழுதே அதை சரி செய்வதற்கான நிரந்தர தீர்வை காண்பதற்கான முயற்சியில் இறங்கியிருப்பார்கள் என்றால் இத்தனை உயிர் இழப்புகளை தவிர்த்திருக்கலாம். அப்ப இவ்வளவு உயிரிழப்புகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நிவாரண தொகை கோடி ரூபாய் கொடுத்தாலும் உயிர் திரும்ப வர போறது இல்லை. அப்ப இனி அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இனிமேல் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் நிரந்தர தீர்வை இதற்கு எட்டக்கூடியவர்களாக இருக்கணும். பயணிகள் இப்ப ஏர்போர்ட் பிளைட்ல பயணிக்கிறாங்கன்னா பயணிகளுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு போடுறாங்க. பயணிகளை செக் பண்றதுல, பயணிகளை அவர்களை சோதிக்கிறதுல, அவர்களுடைய லக்கேஜுகளை சோதிக்கிறதுல அவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் இருக்குது. எதை கொண்டு வரணும், எதை கொண்டு வரக்கூடாது என்று பல்வேறு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் இருப்பதை போல
அந்த ஏர்லைன்ஸுக்கும் பிளைட்டுக்கும் அதனுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அப்போ இதுல பொருளாதார ஊழல் எதுவும் இருக்கிறதா, இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இந்த அலட்சியத்துக்கு யார் யாரெல்லாம் காரணம் என்பதை கண்டறிந்து உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களாக அரசாங்கம் இருக்கணும். இந்த பிளைட்டை இப்போது விபத்துக்குள்ளான பிளைட்டு புறப்படுவதற்கு முன்பாக அதில் பயணித்த ஒரு பயணி வீடியோ எடுக்கிறாரு. இதுல ஏசி வேலை செய்யல, பல்வேறு கோளாறுகள் இருக்குதுன்னு அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறார். அப்ப ஒரு கோளாறு உள்ள, பாதுகாப்பு குறைபாடு உள்ள ஒரு விமானத்தை புறப்படுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? ஏன்னா புறப்பட்டு ரொம்ப தூரம் கூட பயணிக்கல, புறப்பட்டு ஒரு 30 நொடியில அது வெடித்து சிதறி இருக்கிறது. டேக் ஆஃப் ஆகி 30 செகண்ட்ல. அப்ப என்ன, எவ்வளவு பெரிய அலட்சியம், எவ்வளவு பெரிய ஊழல், அல்லது இதற்கு பின்புலத்தில் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பதை விமானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ், கருப்பு பெட்டியை வைத்து உடனடியாக கண்டறிந்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள், இதனுடைய அலட்சியத்தில் துணை நின்றவர்கள், இதில் அலட்சிய போக்கு காட்டியவர்கள் என்று எல்லோருக்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இனி இது போன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்க நிரந்தர தீர்வை எட்டணும். ஏன்னா இன்றைக்கு அரசாங்கங்கள் நிரந்தர தீர்வை எட்டக்கூடியவர்களாக இல்லை. பொதுவாக ஒரு மது அருந்து விட்டு ஒருத்தன் வாகனம் ஓட்டுறான்னா அவனுக்கு ஃபைன் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. மதுவை ஒழிப்பதுதான் நிரந்தர தீர்வு. மதுவை ஒட்டிட்டு கார் ஓட்டுறான்னா அவனுக்கு ஃபைன் போட்டுட்டா அது மக்களை சமாளிப்பதற்கான தீர்வு. மக்களை பொறுத்தவரையிலே இது போன்ற சமாளிப்பதற்கான தீர்வை எதிர்பார்க்கவில்லை, நிரந்தர தீர்வை எதிர்பார்க்கிறார்கள். அதை ஆட்சியாளர்கள் வழங்கக்கூடியவர்களாக, உறுதி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.